السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وَاضْرِبْ لَهُم مَّثَلَ الرَّجُلَيْنِ وَجَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ. புகழுக்கு தகுதியான அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமா. அல்லாஹ்வின் அருளுக்குரிய கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய பேராற்றலால் அவனுடைய கருணையால் கிருபையால் 20 ஜுஸூக்கள் நிறைவு பெற்ற 13வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் அமர்ந்திருக்கிறோம். மீதமுள்ள 10 ஜுஸூக்களையும் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், மீதமுள்ள தராவீஹ் தொழுகையையும் முழுமையாக நாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் ஈமானையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் சஹருடைய உணவுக்காக வேண்டி தங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். கைகால் தெரு கே அக்பர் அலி அவர்களும், ஜின்னா தெருவை சேர்ந்த முகமது மன்சூர் அலி அவர்களும், ஆயுதம் இல்ல தெருவை சேர்ந்த எம் ஜாகிர் ஹுசேன் அவர்களும், பள்ளிவாசல் அருகில் உள்ள எம் முகமது ராஃபி அவர்களும், பரக்கத் தெருவை சேர்ந்த ஹசன் தீன், ஜின்னா தெருவை சேர்ந்த சஹாபுதீன் குடும்பத்தார்கள், மெயின் ரோடு தெருவில் வசிக்கும் டி அனூர் பாஷா அவர்கள், அடுத்து புத்தாளத்தை சேர்ந்த பரக்கத்து நிசா, இவர்களெல்லாம் இந்த சஹருடைய உணவிற்காக வேண்டி பொருளுதவி செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் இதற்கு முன்னால் கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தையும் உடல் சுகத்தையும் நோயில்லா வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து ஈமானோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொண்டல்வானாக. இவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் யார் யார் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாத வண்ணமாக நிம்மதியான நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் அதிகமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் பிறை 19 காலையிலிருந்து சஹருடைய உணவு, 19, 20 அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 3 மணிக்கெல்லாம் தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு 4 ரக்காத் 2 ரக்காத்தாக தொழ வைக்கப்படும். பின்பு சஹருடைய உணவு 21வது இரவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகை எப்போதும் போல தொழ வைக்கப்படும். சரியாக 2:30 மணிக்கெல்லாம் கியாமுல் லைல் தொழுகை தொழ வைக்கப்படும். தொடர்ந்து சஹருடைய உணவு வழங்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சஹருடைய உணவிற்காக வேண்டி யார் யாரெல்லாம் முழுமையான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும், இடையில் உள்ள நாட்களுக்கு பொருளுதவி செய்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக அவர்கள் தர்மம் செய்த அந்த நன்மையை இந்த ரமலானின் கடைசி பகுதியில் லைலத்துல் கத்ர் அதை அடைந்த அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக, நமக்கும் வழங்குவானாக. லைலத்துல் கத்ர் இன்ஷா அல்லாஹ் 8:30 மணிக்கு வாங்க சொல்லி 9 மணிக்கு தொழுகை நடைபெறும். இஷா தொழுகைக்கு முன்பாக தொடர்ந்து தராவீஹ் தொழுகை,
அதற்கு பின்பாக லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி பயான் முடிந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் ஓதிய குர்ஆன், தராவீஹிலே ஓதிய குர்ஆனை கத்தம் செய்யப்படும். யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓதி இருக்கிறார்களோ அவர்களும் தங்களுடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கலாம். லைலத்துல் கத்ர் அன்று அவருடைய குர்ஆனையும் ஹதியா செய்யப்படும். அடுத்து சஹர் உணவுக்காக வேண்டி பின்னா தெருவை சேர்ந்த சமீரனுடைய மகள் சமீரா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல குர்ஆன் கத்தம் முடிந்தவும் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை, அதற்கு பின்பாக ராத்திப் செய்யப்படும். அடுத்து ஜியாரத் செய்யப்படும். பின்பு கியாமுல் லைல் தொழுகை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள், இந்த அமல்கள் நடைபெறும். இடையிடையே தேநீர்கள் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் நன்றாக தூங்கி எழுந்து இரவு அந்த வணக்கத்திலே இபாதத்திலே எல்லோரும் அதை முழுமையாக ஃபஜ்ர் வரை நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஏனென்றால் கொஞ்சம் தொழுதோம், தராவிய தொழுதுன்னா போய் தூங்கணும், திருப்பி நம்ம தஸ்பீஹ் தொழுக முடிஞ்சுன்னா வந்தோம் என்று இல்லாமல் முழுமையாக நாம் தொழுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கறியாத ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த இரவை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் அந்த முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் எத்தனையோ அருள்படைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் சொல்லியிருக்கிறோம். பல அருள்படைகள், அந்த அருள்படைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று எவ்வளவோ செல்வ செழிப்புகளை அல்லாஹ் பலருக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் நல்வழியிலே செலவு செய்ய வேண்டும். அந்த அல்லாஹ் கொடுத்ததை நல்வழியிலே நாம் செலவு செய்யாமல் இருந்தாலும், அவனுக்கு நன்றி செய்யாமல் இருந்தாலும், அதை பிடுங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹ் ஒரு நொடியிலே அதை பிடிக்கி விடுவான். இன்னைக்கு பார்க்கிறோம், போர் நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கட்டிடங்களை கட்டியவர்கள், எவ்வளவு சொத்துக்களை சேர்ந்தவர்கள், ஒரு குண்டு போட்டா எத்தனையோ கட்டிடங்கள்லாம் அப்படியே தரைமட்டமாக ஆகி. இதுவெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. 2 சகோதரர்கள் இருந்தார்கள், வரலாற்றில் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த 2 சகோதரர்கள், அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள். தந்தை விட்டு வைத்த சொத்துக்கள் 8000 திர்ஹம், 8000 தீனார். இந்த 8000 தீனார்கள் இந்த 2 சகோதரர்களும் தந்தைக்கு பின்பாக பங்கு போட்டு விட்டார். ஆளுக்கு 4000 தீனார். அந்த நேரத்தில் அந்த 4000 தீனார் என்பதெல்லாம் பெரிய சொத்து. பல இடங்களை வாங்கலாம், அவ்வளவு பெரிய சொத்து. தம்லீகா என்று சொல்லக்கூடியவர் ஒருவர், ஒரு நல்லவர், நேர்மையானவர், தக்குவாவுடையவர், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடியவர். இவருக்கு 4000. குருதூஷ் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர், இவர் கெட்ட வழியிலேயே போகக்கூடியவர், அதாவது கெட்டவர். இந்த இருவருமே இந்த சொத்தை பிரித்துக் கொண்டு அவர்களும் பிரிந்து விட்டார்கள். இந்த குருதூஸ் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவர், ஆடம்பர பெரியர் என்று சொல்லலாம். இவர் அவருக்கு உள்ள பங்கிலே, அந்த சொத்துல 4000 தீனார்ல இடம் வாங்கினாரு. அந்த இடத்துல பெரிய மாளிகை கட்டினார், பெரிய திராட்சை தோட்டம் எல்லாம் உருவாக்கினார்.
அவருக்கு அதிகமான பணியாட்கள் ஆக மாளிகையில் தோட்டம் துறவுகளோடு பணியாட்களோடு இவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு நல்ல பெரிய இடத்துல திருமணம். ஆனால் இவருக்கு கிடைத்த அந்த சொத்திலிருந்து எந்த ஒரு தர்மமும் செய்யவில்லை. ஆனால் தம்லீகா என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு கிடைத்ததிலிருந்து ஒரு பாதியை தர்மம் செஞ்சார். நீண்ட நாளைக்கு முன்னாடி இருவரும் சந்திக்கிறார். 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்ச உடனே அந்த தம்லீகாவை பார்த்து இந்த குருதூஸ் என்பவர் தன்னுடைய சகோதரர் சொல்கிறார், என்ன செஞ்ச நீ உன்னுடைய சொத்துல? உனக்கு கிடைத்த பங்கில் நீ என்ன செய்தார்? நானு ஒரு பாதிய தர்மம் செஞ்சேன், பாதி இருக்கு. நீ என்ன செஞ்ச? நான் பெரிய மாளிகையை கட்டினேன், இடம் வாங்கி பெரிய தோட்டம் துறவுகளை உண்டாக்கினேன், பெரிய இடத்துல திருமணம் செய்தேன். இந்த உலகமே அழிந்தாலும் அது என்னை விட்டு போகாது. அந்த அளவிற்கு நான் செல்வ செழிப்போடு அதை வைத்து நான் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ சும்மா உலகமே தெரியாத ஆள், ஒண்ணுமே தெரியாத ஆள். அந்த காசை வச்சு எப்படியெல்லாம் வாழலாம், அதை விட்டு ஏதோ நான் தர்மம் செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்தேன் என்றெல்லாம் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று அவரை பற்றி ஒரு தரைக்குறைவாக அவமானமாக ஒரு பேச்சையெல்லாம் பேசினார். ஒரு குறுகிய காலம்தான் பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு குறுகிய காலத்துல திடீரென ஒரு புயல். அந்த புயலில் இந்த தோட்டம் துறவுகள் வீடு எல்லாமே அழிக்கப்பட்டு எல்லாம் அழிந்து இவருக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பிடுவதற்கு என்ன வழிங்கிறதே தெரியல. தன்னுடைய சகோதரருக்கு செல்கிறார். நான் என்ன வாங்கினோ அது பூரா அழிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு அடுத்த வழி சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்லை. அவர் சொன்னார், நீ பெற்ற அந்த சொத்தை நீயே அனுபவித்தாய், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நாமும் சிலவற்றை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றி செய்யணும். அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே நன்றி செய்யணும். இவ்வளவு எனக்கு சொத்துக்கள் இருக்கு, இது உலகம் உள்ளவரை அழியாതെ நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு நிரந்தரமானது என்று சொன்னாய். பெருமையோடு பேசினாய், அகம்பாவத்தோடு பேசினாய். அல்லாஹ் நீ ராத்திரி தூங்கி எந்திரிச்சு சொன்னேன், அதுக்குள்ளே உங்களுடைய சொத்துக்களே காண. இதை வரலாற்றிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள்களை நீ அனுபவிக்க வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே காரூன் என்று ஒருத்தன் வாழ்ந்தான். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த காரூன கான மின் கௌமி மூசா என்று சொல்கிறார். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு பெரிய மாளிகை. ஆறும் சொர்க்கத்தை போன்று ஒரு பெரிய மாளிகையை கட்டியதாக சொன்னான். நான் சொர்க்கத்தை விட ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கிறேன். சொர்க்கத்தை அதை பார்த்ததே இல்லை. ஆனால் பெரிய மாளிகை. அந்த காரூன் கூட அகம்பாவத்தோடு அல்லாஹ்விற்கு நன்றி செய்யாமல் வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் அவனை பூமி விழுங்கக்கூடிய ஒரு நிலையை ஆக்கினான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு வரையும் ஒரு ஆள் உயரத்திற்கு அந்த பூமி அந்த காரூனை விழுங்கிக்கிட்டே இருக்கான். பூமி அந்த காரூனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று கொண்டே இருக்கிறான். பூமிக்கு புதைந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் எப்படி கியாம நாள் வரை. எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில அதுல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இன்னைக்கு சொல்லுகிறார் செய்தி.
கெய்ரோல எகிப்துல 150 கிலோமீட்டர் தூரத்துல அந்த காரும் பெரிய ஒரு மாளிகை கட்டினானே, பெரிய அரண்மனை, அதனுடைய அடையாளம் இங்க இருக்கான். அதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் கியாம நாள் வரை வைத்திருக்கிறான். அவன் மீன் பிடிப்பதற்காக ஒரு பெரிய ஏரி வைத்திருந்தான். காரூன் என்பது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி. இவன் காரூன் பெரிய ஏரி வைத்திருந்தான். கசுரே காரூன் என்று சொல்வார்கள். காரூன் ஏரி அது கூட இன்னைக்கு வரை அடையாளம். எத்தனை காலங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம், எவ்வளவு காலங்கள். அதற்கு பின்பாகவும் அந்த காரூன் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தான், எப்படி இருந்தால் அவனை கூட நாம் அளித்தோம். கியாம நாள் வரை பூமியிலே போய்கொண்டே இருக்கிறான். பூமி விலகிக் கொண்டே இருக்கு. அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்யவில்லை. என்ன கொண்டு வந்தோம்? நம்ம சொல்லுங்க, என்ன கொண்டு வந்தோம்? நிர்வாணமாக வந்தோம். கடைசியில நிர்வாணமாக போறோம். ஏதாவது இருக்கா? அரைக்கான் கையில் இருந்தாலும் அதையும் கட் பண்றோம். மண்ணு துணி 2-3 நாளே மண்ணு தின்றோம். நிர்வாணம் தான். எத்துணை வெள்ளிகளையும் நகைகளையும் போட்டாலும் கூட அத்துணையும் கலட்டி விட்டு நீ வந்ததை போன்று போ, உனக்கு எதுவும் கிடையாது. வரும்போது சிறு குழந்தையாக இருந்தால் அதனால் உன்னுடைய வறுமை உறுப்பை கூட பார்ப்பது ஒரு அசிங்கமாக தெரியவில்லை. இப்போது அதை நிர்வாணமாக உன்னை அனுப்பினால் அடக்கம் செய்யும் போது மற்றவர்கள் பார்ப்பார்களே என்பதற்காக அந்த மேலே உள்ள கபன் துணி, மண்ணு துணி, மண்ணிலே அடக்கம் செய்தவுடன் 2வது நாளையே அது தனித்தனியாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட துணியை உன்னை மறைத்துக் கொண்டு வைக்கிறோம். இந்த உலகத்திலே என்ன நீ எவ்வளவு அனுபவித்தாலும் அங்குதானே செல்ல வேண்டும், அப்படித்தானே செல்ல வேண்டும். யாராவது இவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தான் என்பதற்காக இந்த காரூனை என பட்டாடையில் அணிந்தால்தான் கொண்டு போய் சேர்த்தாங்களா? இல்லை. நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இபாதத்தோடு, இறை அச்சத்தோடு, இறைவனுக்கு பிரியமானவர்களாக வந்தார்கள், அவர்களுக்கும் அந்த நிலைதான். உலகத்துல யாராவது நாங்க அந்த துணி உடுத்தணும், இந்த துணி உடுத்தணும், அப்படி செஞ்சா இப்படி செஞ்ச முடியல, அது முடியாது. அல்லாஹ் கொடுத்ததை நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் ஸகாத். நாம் அல்லாஹ்விற்கு நன்றியும் செய்ய வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தேன். நான் அடிக்கடி சொல்லுவது ஒயிட் ஹவுஸ் போன்ற ஹலீமா எவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டே இருக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருங்கிணைந்த, அதாவது நாகை, மயிலாடுதுறை எல்லாம் சேர்ந்து தஞ்சை மாவட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்துல 99 அப்பதே ஆரம்பம் நான் வாங்கியிருக்கேன். நான் போயிருக்கேன், கண்ணியப்படுத்துவாங்க உடமா. அன்றிலிருந்து இன்னைக்கு வரையும் தஞ்சையை தாண்டி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் உலமாக்கள் விழாக்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்களா? இல்ல, இன்னும் கூட்டிகிட்டே போறாங்க. அல்லாஹ் ஊற்றாக கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிறார்கள். எவ்வளவு பள்ளிவாசல்கள், எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு அனுப்புறது, எத்தனை பேர் உம்ராவுக்கு அனுப்புறது, இன்னும் அவர்களுடைய வணக்கத்து வந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிறார்கள். கொஞ்சம் கூட அந்த செல்வ செழிப்போடு இருக்கிறோம் என்ற அகம்பாவங்கள் இல்லை. போனா எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்களும் உட்கார்ந்து யாசின் ஓதி சென்றவர்களுக்கெல்லாம் துஆ செய்யணும். அந்த கண்ணியத்தோடு அழைத்து மரியாதையோடு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த குணம், அந்த நடைமுறைகள் எல்லாருடைய உலமாக்களுடைய விழாக்களுடைய மனதையும் கவர்ந்து ஒரு துஆவாக எடுத்து வருகிறது. அந்த துஆவின் மூலமாகத்தான் இன்னைக்கு வரையும் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்ன என்ன தொண்டுகள் செய்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் கொஞ்சமாக கொடுத்தாலும் அதற்கு நன்றி செய்யுங்கள், அல்லாஹ் பன்மடங்கு கொடுப்பான். அல்லாஹ் கொஞ்சமாக கொடுத்தாலும் நாம் பிறருக்கு நாம் கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ் அதிகமாக பன்மடங்கு கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை, அவன் வழங்கி இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை
நாம் அனுபவித்து அவனுக்கு நன்றி செய்வோம், பிறருக்கு கொடுப்போம். அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை விஸ்தீரமாக கூடிய அந்த வாக்கியத்தை, உயர்ந்த வரக்கத்தை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. உடல் சுகத்தோடு இருக்கக்கூடிய வரக்கத்தை என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த சுகத்தையும் அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்வை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.